அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவாலும் கருணையாலும் இன்று நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளையில் இணைந்து காலை ஒருவேளை பசியாற்றுவித்தல் செய்யும் தயவாளர் செந்தில்குமார் பூங்குடி அவர்கள் குடும்பம் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை பெற்று விஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. செந்தில்குமார் பூங்குடி அவர்களுடைய மகன் ரகுநாத் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ரகுநாத் அவர்கள் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம், உயர்கல்வி, தொழில் மேன்மை பெற்று விஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. ரகுநாத் அவர்கள் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. இன்னொரு தம்பி பேருங்க, அருட்பெருஞ்சோதி தயானந்தன் அவர்கள் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம், உயர்கல்வி, தொழில் மேன்மை பெற்று விஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. இங்கு பசியாரும் அன்பர்கள் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நீடூழி வாழ்க. நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளை நீடூழி வாழ்க. நீடூழி வாழ்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாளைக்கு வரும்போது சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. பாயாசம் வைப்பாங்க, பாயாசம் ஊற்றுறதுக்கு. ஆமாம், நாளைக்கு 3 பாத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க. தயிர் சாதம் தனியாக வாங்கி